வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வலிகாமம் பிரதேச சபையின் தவிசாளர், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். நாட்டிலே மிகவும் சாபக்கேடான ஒரு சட்டமாக இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஒரு வடிவத்திலே கொண்டு வருவதற்கு எத்தனிக்கின்றது. இதனை நாங்கள் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர், உபதவிசாளர், உறுப்பினர்களாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கு எதிராக இன்றைய தினம் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். அதாவது அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்ட நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தை அகற்றுகின்ற அதே வேளை மேலும் அதற்கு மாற்றீடாக கொண்டு வர எடுக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தையும் கைவிட, அரச பாதுகாப்பு சட்டத்தையும் கைவிட வேண்டும் என்றும், இந்த நாட்டிலே சாதாரண சட்டங்களின் வாயிலாக குற்றங்கள் கையாளப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இதனிடையே நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக புதிதாக சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்தில் சேகரிக்கப்பட்ட கையெழுத்துக்களை ஆவணமாக கையளிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் நல்லூரில் இன்று நடைபெற்றது. இன்று இவ்வாறு சேகரிக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து படிவங்கள் முறையான விதத்திலே தரம் பிரிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு பொதி செய்யப்பட்டு நாளைய தினம் இவை அனைத்தும் நாளைய தினம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பதிவு தபால் மூலமாக ஸ்ரீலங்காவினுடைய நீதி அமைச்சுக்கு அத்தனை கையெழுத்து படிவங்களும் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, அதைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு தூதரகங்கள், சர்வதேச அமைப்புகள், அனைத்து சர்வதேச சமூகத்துக்கும் இந்த கையெழுத்துக்களுடைய கொப்பிகள், கையெழுத்துக்களுடைய பிரதிகள் அவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பிரதிகளை அனுப்பி வைப்பதன் மூலமாக சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு ஒரு அழுத்தத்தை அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அழுத்தத்தின் ஊடாகத்தான் இதற்கான நீதி எட்டப்படும் என்பதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம்.